தவேக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆளுநர் உரை, நன்றி தெரிவிப்பு தீர்மானம். மேகதாது அணை கட்டுவதை தடுப்பது குறித்து முக்கிய தீர்மானம். பரபரப்பான சட்டப்பேரவையில் பழி போட்டு மகிழ்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்ட முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு. புள்ளி விவரங்களுடன் பொழந்து கட்டிய இந்நாள் அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ். வணக்கம், நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். பரபரப்பு விறுவிறுப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவேகவின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். கடந்த கால திமுக ஆட்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்களின் தலைமையில் இந்து அறநிலைத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான சாட்சிகளோடு புள்ளி விவர கணக்குகளோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார் இந்நாள் தவேகவினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ். குறிப்பாக கோயில் வருமானங்கள்ல முறைகேடான முறையில் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு சாதாரண கோயில் மாதத்திற்கு ஒரு 500 பேர் வருவ கூட அந்த கோயிலில் அதிசயம், ரொம்ப கூட்ட குறைவான இருக்க கோயில். ஆனால் அந்த கோயிலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 10 கோடி ரூபாய் டெண்டரில் மல்டிபிள் கார் பார்க்கிங் வசதி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் கார் பார்க்கிங் வசதி ஒரு 10 கோடி ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயிலிருந்து 9 கோடி ரூபா வரைக்கும் ஆட்டையை போடலாம்ல. அந்த நோக்கில் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கோயிலில் அடிமட்ட, அதாவது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட அங்கே கிடையாது. ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது. கோயிலை சுற்றி வலம் வருவதற்கான அந்த இட கட்டமைப்பு கூட கிடையாது. பாதுகாப்பான முறையில் கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. பக்தர்கள் தங்குவதற்கு வசதி இல்லை. பாத யாத்திரையாய் வரக்கூடிய அந்த பக்தர்கள் இரவு தங்குவதற்கு அங்கே வசதி இல்லை. வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு அங்கே இல்லை. ஆனால் காரில் வரக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு கார் பார்க்கிங் வசதி, மல்டிபிள் கார் பார்க்கிங் வசதி. இதற்காக அந்த சின்ன கோயிலில் திரண்ட அந்த நிதியை, அந்த வருவாயை இந்த கார் பார்க்கிங் வசதிக்கு அப்படின்னு ஒதுக்கி அதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு தொகையை இந்த சேகர்பாபு ஆட்டையை போட்டிருக்காரு. இது ஒரு கோயில தான். இது இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிரொலிச்சிருக்கு. புள்ளி விவர கணக்கோட மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எடுத்துரைத்திருக்காரு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்களின் புள்ளி விவர கணக்கில் சிக்கிய சேகர்பாபு. இந்நாள் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வைச்ச குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்து சேகர்பாபு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அது குன்னூர் பகுதியுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடங்கள்ல சுற்றுலாத்துறைக்கு வரக்கூடிய நபர்கள் அதிகம். அவங்க கார் பார்க்கிங் பண்றதற்கு ரொம்ப அவதியுறாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே மல்டிபிள் கார் பார்க்கிங் வசதிக்காக நாங்கள் அறிவித்தோம், அதை போட்டோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, அந்த இடத்துல பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட, அதாவது ரெஸ்ட் ரூம் வசதி கூட அங்கே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில இந்த மல்டிபிள் கார் பார்க்கிங் அவசியமா? அப்போ கடந்த ஆட்சியில உங்களுடைய அந்த சர்வீஸ் யாருக்காக இருந்திருக்குது? பணக்காரர்களுக்காகவே உங்களுடைய சர்வீஸ் இருந்திருக்குது அப்படின்றதற்கு இதுவே சான்று. ஏழை எளியவர்களுக்கான ஆட்சியாக கடந்த திமுக ஆட்சி நடைபெறவில்லை என்பது இதிலிருந்தே உறுதியாகிறது. என்ன சொல்ல போகிறார் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு? இந்த இந்து அறநிலைத்துறையின் மாபெரும் கொள்ளைக்கு கோபாலபுரம் வரை தொடர்பு இருப்பதாக அறிகிறது. என்ன சொல்ல போகிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி? மாஸ் மீடியா தமிழ் தகவல்கள் சரியானதாக இருந்தா, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அரசியல் களத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.